சக்தி சனி இனிய 80வது ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களுடன் அழகு தமிழ் கவிதை கழகம். சுதந்திரம் ஒரு மனிதனை எப்படி பற்றி கொள்கின்றது? ஏன் ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் அடிமைப்படுத்தும் தன்மை நிலவி கொண்டிருக்கின்றது? இது அனைத்திற்கும் ஒரே ஒரு காரணங்கள்தான் இன்றளவும் இறந்து விடாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆசை, அது இடைவிடாத ஆசை. ஒரு நாட்டின் வளத்தை அபகரிக்க வேண்டும், உயிர்மயத்தை காட்டி இருக்கும் இயற்கை வளங்களை சுருட்டி தன் பக்கமே வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையால் அடிமைப்பட்டது இந்த தேசம். மெல்ல அதற்கான காரணங்களை அறிந்து ஆராய்ந்து எண்ணற்ற உயிர் சேதங்களை உருவாக்கி எண்ணற்றோர் தன் வாழ்க்கையை இழந்து மூச்சு சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று தன் மூச்சையை விட்டவர்கள் இந்த மண்ணோடு மண்ணாக இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இயற்கை வளங்களாகவும் பல்வேறு நலங்களாகவும் காற்றாகவும் இயற்கை நீர் ஊற்றாகவும் அவர்களுக்கெல்லாம் நாம் மரியாதை செய்ய வேண்டும். அந்த மரியாதை எப்படி இருக்க வேண்டும்? நாட்டின் சுதந்திரம் தனிப்பட்ட ஒரு மனிதன் சுதந்திரமாக இருக்கும் நிலை இருந்தால்தான் இந்த நாட்டின் சுதந்திரம் உறுதியாக கடைபிடிக்கப்படுகின்றதாக அர்த்தம். என் உறவுகளே, ஆசையை இருக்கலாம், அது பேராசையாக மாறிவிடக்கூடாது. பிறர் மீது அபகரிக்கும் தன்மையில் ஆகிவிடக்கூடாது. யாவரும் இயற்கையை சமமாக கொண்டாடுவதை போல் சுதந்திரம் அவரவர்களின் உரிமை என்றும் இனி ஒரு அடிமைத்தனம் இந்த மண்தட மீது ஏறிவிடக்கூடாது என்பதற்காக நாம் மிக விழிப்போடு இருந்து இந்த 80வது ஆண்டு சுதந்திர தினத்தின் முதலாவது உறுதியேற்போம். இனி என்றும் அடிமைத்தனத்திற்கு ஒரு இமையும் இடமில்லை என்பதை போல் நாம் ஆக்கி நாட்டின் வளமையை இன்னும் வளங்களாக உருவாக்கி இயற்கையின் பலத்தை இன்னும் மேன்மேலும் பலங்களாக்கி நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையோடு ஒற்றுமையாக இருப்போம் என இந்த பதிவு